ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முள்ளங்கி காலையில் பிடிங்கிட்டு வந்தோம். அதை முள்ளங்கி கீரை பண்ண போகிறோம். அன்றைக்கி முள்ளங்கி சாம்பார் நாளைக்கு தான். அதுக்குள்ளே சாமானம் நம்மகிட்ட இருக்க சாமானம் இவ்வளோ தான். இதுக்கு மேலே நாங்கள் இருக்கிறத வச்சு பண்ணுவோம் சிம்பிளாக. கடுகு போட்டாச்சு, ஜீரகம் போட்டாச்சு, அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வெங்காயம், வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாறிட்டு அதுக்கு பிறகு கருவேப்பிலை போட்டுதோம். கருவேப்பிலை நீங்கள் எவ்வளோ போடுதோ அவ்வளோ நல்லது. ஏன்னா முடி உதராது, உடம்புக்கு நல்லா தென்து உள்ள பொருள். முடிஞ்சால் கருவேப்பிலை சட்னி சாப்பிடுங்க. ஆதி வெந்துட்டு நம்ம கீரை போடலாம்னு நினைக்கிறேன். கீரையை 5 திருப்பு கழுவி வச்சிருக்கு. உப்பு மஞ்சப்பொடி ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கு ஒரு 5 திருப்பு கழுவி இருக்குது. சிம்பிள் தண்ணியில் நல்லா கழுவி இருக்குது. சுத்தமாக முள்ளங்கி கீரை. லைட்டாக கிண்டி விட்டுருங்க. லைட்டாக கிண்டி விட்டுக்கிட்டு உங்கள்கிட்ட உப்பு இருக்குங்களா, உப்பு இறங்கினா உப்பு போடணும். உப்பு போடுறதுனால கொஞ்சம் உப்பு மேலே தூவி, லைட்டாக உப்பு தூவி அப்படி மூடி வச்சுருங்க கொஞ்சம் நேரம். கீழே போயிட்டு இருக்குதுல, அப்படி என்ன கிண்டணும். நம்ம அப்படி குறைஞ்சிக்கிட்டே போவோம். உங்கள் வீட்டில் என்ன மசாலா இருக்கோ அதை வச்சு போடுங்க. கரெக்டாக சூப்பராக வரும். உப்பும் கொஞ்சம் உரைப்பாக இருந்தால் எல்லா கூட்டுமே நல்லா தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் யா மக்களே யூடியூப் சேனல் நாகராஜா. எல்லாம் யா மக்களே யூடியூப் சேனல் நாகராஜா. பாய்.